வணக்கம். பூரி ஜெகநாதர் கோயில் அறிவியலுக்கு புரியாத புதிர்களோட தொகுப்பு. மகா சக்தி பீடம். மரத்தால அரைகுறை சிலைகள்ல ஆரம்பிச்சு துடிக்கிறதா சொல்லப்படுற இதயம், இயற்பியலை மீற சமையலறை, எல்லாரையும் ஒன்னா சேர்க்கிற ரத யாத்திரை வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஆழமான செய்தியை நமக்கு சொல்லுது. முதல்ல இங்க இருக்கிற தெய்வங்கள்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஜெகநாதர், அவரோட அண்ணன் பலபத்ரர், தங்க சுபத்ரை. மத்த கோயில் மாதிரி இல்லாம இங்க சிலைகள் கல்லுலயோ உலோகத்திலயோ இல்ல, வேப்ப மரத்துல செஞ்சிருக்காங்க. அதுவும் ஒரு முழுமை அடையாத ரூபத்துல. இந்த கோயில 12ஆம் நூற்றாண்டுல கிழக்கு கங்கா வம்சத்த மன்னர் அனந்தவர்மன் சோடகங்கன் கட்ட ஆரம்பிச்சாரு. இதுக்கு கல்வெட்டு, செப்புத்தகடுன்னு ஆதாரங்கள்லாம் இருக்கு. ஆனா புராண கதை இதை விட ரொம்பவே பழசுன்னு சொல்லுவாங்களே. அது நம்மள மகாபாரத காலத்துக்கே கூட்டிட்டு போகுது. அவந்தி நாட்டை ஆண்ட இந்திரத்யும்னன்னு ஒரு மன்னர். அவர் விஷ்ணுவோட தீவிர பக்தர். அப்போ சபர்கள்னு ஒரு பழங்குடியின மக்கள், அவங்க ரகசியமா நீலமாதவர்னு ஒரு விஷ்ணு ரூபத்தை வணங்கிட்டு வந்தாங்க. அந்த தெய்வத்தை தேடிதான் இந்த மன்னர் அலைஞ்சதா புராணம் சொல்லுது. அந்த தேடலோட கடைசியில விஷ்ணுவே மன்னரோட கனவுல தோன்றி பூரி கடற்கரைக்கு போகச் சொல்லி வழிகாட்டுறாரு. அங்க கடல்ல ஒரு புனித மரக்கட்டை மிதந்து வரும். அதிலிருந்து தான் சிலைகளை வடிக்கணும்னு கட்டளையிடுறாரு. அந்த மரக்கட்டைய அரண்மனைக்கு கொண்டு வந்ததும் ஊர்ல இருந்த பெரிய சிற்பிகளால எல்லாம் அதுல ஒரு சின்ன உளியடி கூட போட முடியல. எல்லாரும் தோத்து போன நேரத்துல தேவர்களோட சிற்பியான விஸ்வகர்மா ஒரு வயசான தச்சர் வேஷத்துல அங்க வந்தாரு. ஆனா அவர் ஒரு நிபந்தனை வச்சாரு. நான் இந்த சிலைகளை ஒரு மூடிய அறைக்குள்ள இருந்து தான் செதுக்குவேன். 21 நாள் ஆகும். நான் வேலையை முடிச்சு நானா கதவை திறக்கிற வரைக்கும் யாரும், மன்னரா இருந்தாலும் சரி, கதவை திறக்கக்கூடாது. இதுதான் அந்த நிபந்தனை. முதல்ல உளிச்சத்தம் இரவும் பகலும் கேட்டுட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு 15 நாள் கழிச்சு திடீர்னு உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. மன்னரோட மனைவிக்கு ஒரே கவலை. அந்த வயசான தச்சருக்கு ஏதாவது ஆகிடுச்சோ, பசியில உள்ளே இறந்துட்டாரோன்னு பயந்து மன்னனை வற்புறுத்தி கதவை திறக்க சொல்லிட்டாங்க. மன்னன் தயக்கத்தோட கதவை திறந்தப்போ உள்ள தச்சர் இல்ல, விஸ்வகர்மா மறைஞ்சிட்டாரு. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரை சிலைகள்லாம் கை கால் இல்லாம அரைகுறையா இருந்துச்சு. மன்னன் ரொம்ப வருத்தத்துல இருந்தப்போ ஒரு தெய்வீக குரல் கேட்டுச்சு. கவலைப்படாத மன்னா, இந்த அரைகுறை ரூபத்திலேயே சிலைகளை பிரதிஷ்டை செய். கைகள் இல்லாவிட்டாலும் இந்த ஜெகநாதன் உலகை ஆழ்வான் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ இந்த கோயிலோட மிகப்பெரிய மர்மம்னு சொல்ற பிரம்ம பதார்த், அதாவது ஜெகநாதர் சிலைக்குள்ள கிருஷ்ணரோட இதயம் இருக்குங்கிற நம்பிக்கைக்கும் இந்த புராணத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கா? நேரடியாவே இருக்கு. துவாபர யுகத்தோட கடைசியில கிருஷ்ணர் அவதாரத்தை முடிச்சுக்கிட்ட அப்புறம் அவரோட உடலை தகனம் செஞ்சாங்க. அப்போ உடல் முழுவதும் எரிஞ்சாலும் இதயம் மட்டும் எரியாம அப்படியே இருந்துச்சுன்னு நம்பப்படுது. பாண்டவர்கள் அதை ஒரு மரக்கட்டைக்குள்ள வச்சு கடல்ல மிதக்க விட்டதாகவும், அது பல யுகங்கள் கழிச்சு பூரி கடற்கரையில ஒதுங்குனதாகவும், அதுதான் இந்திரத்யும்னன் மன்னர் கண்டுபிடிச்ச அந்த புனித மரம்னு ஐதீகம். அந்த மரக்கட்டைக்குள்ள கிருஷ்ணரோட இதயம் இருந்ததாலதான் அது பிரம்மா பதார்த், பிரம்மத்தோட சாரம்னு சொல்லப்படுதா? மிகச்சரியா சொன்னீங்க. சரி, ஆனா மரச்சிலைகள் காலப்போக்குல சிதிலமடையுமே, அப்போ அந்த பிரம்மா பதார்த் என்னாவும்? அதுக்குதான் நப்பகலேபரம்னு ஒரு மகா சடங்கு இருக்கு. நப்பகலேபரம்னா புதிய உடல்னு அர்த்தம். ஒவ்வொரு 12 இல்லைனா 19 வருஷத்துக்கு ஒரு தடவை பழைய சிலைகளுக்கு பதிலா புது சிலைகள் செய்வாங்க. பழைய சிலையிலிருந்து புது சிலைக்கு அந்த பிரம்மா பதார்த் மாற்றப்படும். இந்த சடங்கு உச்சகட்ட ரகசியமா நடக்கும். இத செய்யற தலைமை பூசாரி தன் கண்களை துணியால கட்டிக்கணும், கையில தடிமனான உரை போட்டுக்கணும். அவரால் அதை உணர முடியுமே தவிர பார்க்கவோ நேரடியா தொடவும் முடியாது. அந்த நிகழ்வு நடக்கிற ராத்திரியில பூரி நகரம் முழுசும் மின்சாரம் துண்டிக்கப்படும். கோயில் வளாகம் முழு இருட்டுல மூழ்கிடும். இந்திய ராணுவமே கோயிலை சுத்தி பாதுகாப்புக்கு நிற்கும். அந்த குருமேஷ்ண இருட்டுல கண்ணை கட்டிக்கிட்டு அந்த பூசாரி மட்டும்தான் அந்த புனித பொருளை மாத்துவார். இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஆய்வுக்கு ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆமா, செவிவழி செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த பொருளை மாத்தின சில பூசாரிகள் அது ஒரு உயிருள்ள துடிக்கிற பொருள் மாதிரி உணர்ந்ததா சொல்லியிருக்காங்க. ஒரு முயல் மாதிரி மென்மையாவும் துடிப்போடும் இருந்ததா சொல்றதுண்டு. ஆனா உண்மை என்னன்னு யாருக்கும் தெரியாது. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு ரகசியத்தை பாதுகாக்க எவ்வளோ பெரிய அமைப்பு தேவைப்பட்டிருக்கோம். அந்த கோயில் கட்டிடமே கூட ஒரு மர்மம்னு சொன்னீங்களே. நிச்சயமா, கோயில் வளாகமே ஒரு தனி உலகம். சுமார் 10 ஏக்கர் பரப்பு, அதாவது 4 லட்சம் சதுர அடி. இதுக்குள்ள கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன கோயில்கள் இருக்கு. அதோட முக்கிய கோபுரம் மட்டுமே 214 அடி உயரம். இது கலிங்க கட்டிடக்கலை பாணி. இதுல 4 முக்கிய மண்டபங்கள் இருக்கு. மூலவர் இருக்கிற கற்ப கிரகம்,
பக்தர்கள் கூடுற ஜெகமோகனம், நடனத்துக்கான நாட்டிய மண்டபம், அப்புறம் பிரசாதம் படைக்கிற போக மண்டபம். இந்த அமைப்பு ஒரு ஆன்மா படிப்படியா இறைவனை அடையிற பயணத்தை குறிக்குதுன்னு சொல்வாங்க. ஆனா அறிவியலுக்கே சவால் விடுற சில மர்மங்களும் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கொடி, அப்புறம் நிழல். முதல்ல கோயில் உச்சியில இருக்கிற நீலச்சக்கரம் மேல ஏத்துற கொடி. பொதுவா காத்து எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் தானே கொடி பறக்கும். ஆனா இந்த கொடி எப்போதுமே காத்து வீசுற திசைக்கு எதிர் திசையில தான் பறக்கும். அது எப்படி சாத்தியம்? ஏதாவது அறிவியல் விளக்கம் இருக்கா? உறுதியான விளக்கம் இல்ல. சிலர் அந்த கோபுர உச்சியில ஏற்படுற காற்று சுழற்சி காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா நிரூபிக்கப்படல. 2வது ஆச்சரியம், அந்த கோபுரத்தோட நிழல் தினத்தின் எந்த நேரத்திலையும் தரையில விழாது. காலை, மதியம், மாலை எப்ப பார்த்தாலும் கோபுரத்தோட நிழலை தரையில பார்க்கவே முடியாது. இதுவும் கட்டிட பொறியியலோட அற்புதமா இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஆனா 12ஆம் நூற்றாண்டுல இவ்ளோ துல்லியமா கணக்கு போட்டு கட்டினது ஒரு மாபெரும் சாதனை. பக்தர்களை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே ஜெகநாதரோட அற்புதம். கோபுரத்தோட உச்சியில இருக்கிற அந்த நீலச் சக்கரம், நீங்க பூரி நகரத்துல எந்த மூலையிலிருந்து பார்த்தாலும் அந்த சக்கரம் உங்களை நேருக்கு நேரா பார்க்கற மாதிரியே இருக்கும். ஒரு பறவை கூட அந்த கோபுரத்துக்கு மேல பறந்து நீங்க பார்க்க முடியாது. கோயில சுத்தி பறக்கும், ஆனா சரியா அந்த கோபுரத்தை நெருங்கும்போது அதை சுத்தி பறக்குமே தவிர அதுக்கு மேல போகாது. ஒரு கோயில்னா அது வெறும் கட்டிடம் இல்ல, அது மக்களோட கொண்டாட்டத்தால தான் உயிர் பெறுது. அந்த வகையில பூரியோட உயிர் நாடியே அதோட திருவிழாக்கள் தானே. சந்தேகமே இல்ல. அதுலயும் முக்கியமானது உலக புகழ்பெற்ற ரத யாத்திரை. வருஷா வருஷம் ஆஷாட மாதத்துல ஜெகநாதர், அவரோட அண்ணன் பலபத்ரர், தங்கை சுபத்ரை 3 பேரும் பிரம்மாண்டமான தேர்கள்ல ஊர்வலமா போவாங்க. ஒவ்வொரு வருஷமும் 3 தெய்வங்களுக்கும் புத்தம் புதுசா கிட்டத்தட்ட 45 அடி உயரத்துக்கு பிரம்மாண்டமான தேர்கள் செய்யப்படும். லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்து அந்த தேரை இழுப்பாங்க. ஆங்கிலத்துல ஜகர்நாத்னு ஒரு வார்த்தை இருக்கே, தடுத்து நிறுத்த முடியாத ஒரு பிரம்மாண்டமான சக்தின்னு அதுக்கு அர்த்தம். அந்த வார்த்தைக்கும் இந்த யாத்திரைக்கும் சம்பந்தம் இருக்கா? நேரடி சம்பந்தம் இருக்கு. ஜகர்நாத்ங்கிற வார்த்தையே ஜகர்நாத்ங்கிற பேர்லேருந்து மருவி வந்ததுதான். பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியில இந்த தேர் வீதியில வர்றதையும் அதோட பிரம்மாண்டத்தையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து மிரண்டு போய் தடுத்து நிறுத்த முடியாத எந்த ஒரு பெரிய சக்திக்கும் ஜகர்நாத்னு பேர் வச்சாங்க. ரதம் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பகுதியோட மன்னரான கஜபதி தங்க கைப்பிடி போட்ட துடைப்பத்தால தேர் போற பாதைய அவரே பெருக்குவார். இந்த நாட்டுக்கே நான் ராஜாவா இருக்கலாம், ஆனா இந்த ஜெகநாதருக்கு முன்னாடி நானும் ஒரு சேவகன்தான்னு சொல்ற ஒரு செயல் அது. ஆனா அற்புதங்கள் இதோட முடியல. கோயிலோட சமையலறை, ரோசகரான்னு சொல்லப்படுற அந்த இடம் உலகத்தோட மிகப்பெரிய சமையலறைகள்ல ஒன்னு. அதோட அளவை விட அங்க நடக்கிற அதிசயம்தான் பெருசு. இந்த சமையலறைய லக்ஷ்மி தேவியே நேரடியா கண்காணிக்கிறதா ஐதீகம். அங்க தினமும் சமைக்கப்படுற மகாபிரசாதத்தோட அளவு வருஷம் முழுசும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு சாதாரண நாள்ல வர்ற சில 100 பக்தர்களுக்கும் அதே உணவு போதும். திடீர்னு ஒரு திருவிழா நாள்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்தாலும் அதே உணவு எல்லாருக்கும் பத்திருது. ஒரு பருக்க கூட வீணாவதில்ல, யாருக்கும் இல்லைன்னு சொல்றதும் இல்ல. அங்க விறகு அடுப்புல ஒண்ணு மேல ஒண்ணா 7 மண்பானைகளை வச்சு சமையல் செய்வாங்க. வெப்ப இயக்கவியல் விதிகள் படி நெருப்புக்கு பக்கத்துல இருக்கிற கீழ்ப்பானை தான் முதல்ல வேகணும், கடைசியா மேல இருக்கிற பானை வேகணும். இங்க முதல்ல உச்சியில இருக்கிற முதல் பானையில உணவு வெந்த பிறகுதான் 2வது பானை வேக ஆரம்பிக்குது. அப்படியே படிப்படியா கீழே வந்து கடைசியா அடுப்புக்கு பக்கத்துல இருக்கிற 7வது பானையில உணவு வேகுது. இது எப்படி சாத்தியம்னு கேட்டா அது ஜெகநாதரோட அருள்னு மட்டும்தான் பதில் வருது. இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போது அங்கே ஒரு தெய்வீக சக்தி இருப்பதை நம்புறதை தவிர வேற வழி இல்லைன்னு தோணுது. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோட அகில இந்திய முக்கியத்துவமும் ரொம்ப பெரியது இல்லையா? சார்தாம் யாத்திரையில இதுவும் ஒண்ணு. ஆமா, இந்துக்களோட 4 முக்கிய புனித தலங்கள்ல கிழக்கு திசையில அமைஞ்சிருக்கிற தலம் இது. வடக்கே பத்ரிநாத், மேற்கே துவாரகை, தெற்கே ராமேஸ்வரம். ஆதிசங்கரர், சைத்தன்ய மகாபிரபு போன்ற பெரிய ஆச்சாரியர்கள் கூட இந்த ஆலயத்தோட தொடர்புல இருந்திருக்காங்க. ஆமா, ஆதிசங்கரர் இங்க கோவர்தன மடத்தை நிறுவினார். சைத்தன்ய மகாபிரபு அவரோட வாழ்க்கையோட ஒரு முக்கிய பகுதியை இங்கதான் கழிச்சார். இது பல நூற்றாண்டுகளா ஒரு முக்கியமான தத்துவ மையமா விளங்கிட்டு வருது. பூரி ஜெகநாதர் கோயில்ங்கிறது வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் இல்ல, அது வரலாறு, புராணம், கட்டிடக்கலை, ஆன்மீக ரகசியம், வாழும் பாரம்பரியம்னு பல அடுக்குகளை கொண்ட ஒரு மாபெரும் சின்னம். இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள் உங்களையும் கவர்ந்திருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்ப்ரெட் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி.